காவிரி தீரத்தினுடைய ஒரு தளநாயகனாக இருந்து பாடுபட்ட என் ஆர்வீர் சகோதரர் ஆடுதுறை முருகன் அவர்கள் அவரை இருகரம் நீட்டி நாங்கள் ஒரு தாய் பிள்ளையை வரவேற்பதைப் போல நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அவர் 2 நிமிஷம் சும்மா சொல்லுங்க. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வாழ் உரிமை போராளி எங்கள் குடும்பத்தினுடைய மூத்த அண்ணன் வீட்டிற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் தலைவர் கூட அனைத்து போராட்ட காலங்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 2 மாத காலம் என்னுடைய மனசு படாத பாடுபட்டது. இருந்த காலத்திலும் தலைவரோட தான் இருந்தவொழி என் மனசு தலைவரை விட்டு போகலை. மீதி இருக்கின்ற காலத்தில் தலைவரோட கட்சி பணியை சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் ஒன்றே ஒன்று, எங்களுடைய தலைவர் நிர்வாக குழு கூட்டத்தில் நான் ஒரு ஆள் பேசினேன். இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், நம்ம வெளியில் வந்துடும், 4 சீட்டு தான் தராங்க, வெளியில் வந்துடும். ஆனால் என் தலைவன் திமுக விட்டு வரமாட்டேன்னு சொல்ற தலைவன் இன்னைக்கு கண்ணா உண்டான ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டுட்ருக்காங்க. நான் சொன்னேன், இந்த கட்சி வேண்டாம், நமக்கு திமுக வேண்டான்னு சொன்னேன். தலைவர் மட்டும் தாண்டி தோண்டி குதிச்சாங்க. நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துவாங்க, நானும் எங்களுடைய பையன் துறையும் கேவலப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க தலைவர். நான் ஒரு ஆள் மட்டும் தான் சொன்னேன், வேண்டான்னா இந்த இயக்கத்தில் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அந்த முடிவு அன்னைக்கே எடுத்திருந்தா நம்மளுடைய எதிர்காலமே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு தலைவர் நம்மக்குள்ளே ஒரு சில பேர் ஒரு சில இடர்பாடுகள்னால இந்த இயக்கம் பின்னோக்கி போயிட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க. தலைவர், எங்களுடைய தலைவர் உயிர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வாழ்வாதார போராடக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் வைகோ அவர்கள். அவர் பின்னால் நாங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் 2 மாத காலமாக இது போராடின இயக்கம், போராடிக்கிட்டே இருக்க தலைவர்கிட்ட ஒரு 2-3 போராட்டம் நடத்திருக்காங்க. மேகட்டாட்டுக்காக வாசுதேவன் உள்ள உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இங்கே சென்னையில் 2-3 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில நம்மளால போக முடியலையே, இருக்க முடியலையே, என் மனசு கஷ்டப்பட்டது. இருந்தாலும் இந்த 2 நாள் நடந்த பொதுக்குழுவில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப என் மனசு துடிச்சுது. ஆனால் இந்த இயக்கத்தை யாராலையும் என்னுடைய தலைவர் இருக்கிற வரையும் அவர் பின்னால் வந்தால் நாங்கள் 33 வருஷம் போராட்ட காலங்கள் இருந்திருக்கோம். அவர் பின்னாலும் இந்த இயக்கம் சிறப்பாக தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு பேச வந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடிய போராளி என்ற வார்த்தையை சொன்னார். இந்த வாழ்வாதாரங்களை தமிழகத்துக்கு பாதுகாத்து கொடுத்த எங்கள் போராட்டத்தையோ என்னுடைய பணியையோ அதில் நாங்கள் ஈட்டியதையோ ஒரு வரி கூட பத்திரிகையில் வெளியிட முன்வராத, தொலைக்காட்சி வாதங்களில் என்றைக்காவது ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை சொல்லாத ஊடகங்கள் இன்றைக்கு இவ்வளவு கடுமையாக காய்ந்து என் மீது பாய்கின்றனவே. இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க நாங்கள் போராடியதில் 100 பங்கு எந்த கட்சியாவது போராடியது உண்டான்னு நான் கேட்கிறேன். அது என்னைக்காவது வெளியிட்டது உண்டா ஏடுகளோ ஊடகங்களோ? இன்றைக்கு இவ்வளவு கோவப்பட்டு கண்டனம் தெரிவிக்க உரிமை அவங்களுக்கு உண்டு. நான் அதுக்காக வருத்தப்படுறேன். அந்த தோழர் திட்டமிட்டு கேட்டாரு. அதுல ஏற்கனவே 5 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தினால மனம் முன்பட்டு இருந்ததுனால அவரை பார்த்து கேட்டேன், நீங்க எந்த அந்த பத்திரிகை தானா அப்படின்னு கேட்டேன். கேட்டிருக்க கூடாது. நான் வாட்ஸ்அப் பத்திரிகைகளை ரொம்ப மதிக்கக்கூடியவன். எந்த இடத்துலையும் யாரையும் நான் இது பண்ணல. 2 சம்பவத்தை குறிப்பிட்டு பத்திரிகையாளர் சங்கம் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான இடங்கள்ல பத்திரிகையாளர்களை மரியாதையா நடத்தி இருக்கிறேன். அது அவங்களுக்கு மறந்து போச்சா? உங்களை பத்திரிகை ஆபீஸ்குள்ள பூந்து உழைக்கிற கட்சி, உங்க முகத்துல காரித்து போன ஒரு தலைவர், அவங்கள பத்தி என்னைக்காவது நீங்க கண்டனம் போட்டிருக்கீங்களா? நீங்க கண்டனம் போட்டதை பத்தி தப்பு இல்லை, நான் தப்பா சொல்லல. நான் பத்திரிகையாளர்களை மரியாதையாகத்தான் நடத்துவேன், எதிர்காலத்திலும் மரியாதையாகத்தான் நடத்துவேன். யார் மேல எனக்கு கசப்போ காழ்ப்போ வெறுப்போ கடுகளவும் எனக்கு கிடையாது. நான் ஒரு பார்ன் ஃபைட்டர். 62 வருஷமா அரசியல்ல இருக்கிறேன். இன்னொரு சில வருஷம் இருப்பேன். ஆனா தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் செந்தமிழ்நாட்டு ஒளி உரிமைக்கும் செந்தமிழ்நாட்டு வாழ் உரிமைகளுக்கும் என் வாழ்க்கையவே அர்ப்பணித்து நான் போராடி வருகிறேன். அது யாராலும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏடுகளோ ஊடகங்களோ
அதை ஒரு வார்த்தை கூட சொல்ல என்றைக்கும் அவர்கள் தயாராக இல்லை. அதற்காக அவர்கள் மீது எனக்கு இந்த கோபம் இல்லை. பத்திரிகையாளர்கள் உரிமையை பொட்டாவுல நான் தான் அந்த புரொவிஷனை நீக்க காரணம். அவங்க பிரஸ் மேலேயே பாஞ்சாங்க பொட்டாவுல, அதை ரிமூவ் பண்ண வச்சது நான் தான். அப்படி பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை என்றைக்கு நான் கொடுப்பேன். நடந்த சம்பவத்துக்காக என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க தோழர்களை போகாதீங்கன்னு தான் சொன்னேன். நான் ஒன்னும் ஏவி விடல. அவங்க மீறி கிட்ட போயிட்டாங்க. அது போனது தப்பு. அது மாதிரி நடக்காது. பத்திரிகையாளர் சங்கத்துக்கு என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நிறைய பாதுகாப்பா இருந்திருக்கீங்க. நக்கீரன் கோபால் கைது செய்தவங்க கூட நீங்க ரோட்ல உட்காந்து போராட்டம்லாம் பண்ணீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டதுதான் எங்களுக்கு எல்லாம் வரும். அதுக்கு ரொம்ப என்னை காயப்படுத்தி 4-5 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஒருவர் எங்க கட்சி விட்டு போனவர் கொடுத்தத ஒரு முழு பக்கத்துக்கு போட்டிருந்ததுல ரொம்ப காயப்பட்டிருந்தேன். அந்த காயப்பட்ட காரணத்தினால்தான் அப்படி கேட்டிருக்க கூடாது. நான் நக்கீரன் கோபால் கைதுன்னு ஏர்போர்ட்ல கேள்விப்பட்ட உடனே நான் போய் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் உட்கார்ந்தேன். ஆமா, தரையிலேயே உட்கார்ந்தேன். பத்திரிகையாளர்கள் அவர்கள் பத்திரிகையாளர்கள் காரணத்தினால்தான் அதுக்காக நான் அங்க கைதானேன். அப்படி பத்திரிகையாளர்களுடைய உரிமையை என்றைக்கும் பாதுகாப்பதற்கு வைகோ தயாராக இருப்பான். நடந்த சம்பவத்துக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல கோரிக்கை ஒண்ணு இல்ல. ஆட்சிக்கு பிறகான முதல் கூட்டம் பெயர் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நாளைக்கு இருக்கலாம். அங்க போனா தான் தெரியும். என்ன பங்கேற்கிறோம். நாங்க எங்க தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே பங்கேற்கிறோம். அவங்க அழைப்பு கொடுத்திருக்காங்க. 2 அமைச்சர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த கடிதமே ரொம்ப ரொம்ப நாகரிகமாகவும் நல்ல சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்தது. அது எங்க தோழர்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதுல இந்த முடிவு எடுக்கணுங்கிற விருப்பம் எல்லார்ட்டையும் இருக்கு. அதனால நான் நாளைக்கு போய் கலந்துக்கிடுவோம். அங்க என்ன பேசப்படுங்கிறது அங்க போன பிறகுதான் தெரியும். இல்ல, அது பேச வேண்டிய வாய்ப்பு வந்தா எங்க கருத்தை சொல்லுவோம். அதுக்காக 2012 முதல் போராட்டத்தை மேகதாட்டு கிருஷ்ணகிரியில் நடத்தினவங்க நாங்க. சகோதரர் ஆடுதுறை முருகன் ஏற்பாட்டில் காவிரி தீரம்பூராம் ஊரூரா போய் இந்த மேகதாட்டு எடுத்து பிரச்சாரம் பண்ணி கட்சி கொடி கட்டாம கார்ல எங்கேயும் கொடி கட்ட விடாம இந்த மேகதாட்டு ஆபத்தை மக்கள்கிட்ட போய் சொல்றதுக்கு எல்லா இடங்களையும் ஆடுதுறை முருகன் தான் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. 2015 இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி தமிழக வாழ்வாதாரங்கள் முல்லை பெரியாரை காப்பாற்றின மாதிரி இதை எப்படியாவது காவிரி தீரத்தை காப்பாற்றணும், ஹைட்ரோ கார்பன் வராம தடுக்கணும். அதுக்கும் அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் 4-5 முக்கியமான இடங்கள்ல போராட வச்சாரு. அவன் மீத்தேன்காரன் ஆபீஸை நீ காலி பண்ணிட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள போகலன்னா ஆபீஸ் இருக்காதுன்னு வான் பண்ண. சாயங்காலத்துக்கு மத்திய லாரியில எல்லாம் தூக்கி போட்டு ஆபீஸை காலி பண்ணிட்டு போயிட்டான் மீத்தேன்ல. அவன் இது தஞ்சாவூர்ல. அதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன், நெய்வேலியை மீட்டு கொடுத்திருக்கிறேன், நீட்டியோனிவை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன், பென்னிக்குயிக் அணையை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் செய்த சாதனை. நான் என் காலத்துக்கு பிறகாவது இதை சரியாக ஆய்வு செய்கிறவர்கள் வைகோ தமிழ்நாட்டுக்கு இப்படிதான் பாடுபட்டான்னு என் மறைவுக்கு பிறகாவது 4 பேர் எழுதுவாங்க. அதே பாசத்தோட தான் எப்பயும் நான் இருக்கிறேன். என்னுடைய தம்பி முருகன் மேல, அவர் குடும்பத்து மேல. அந்த வீட்டை போய் கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருந்து மறுமலர்ச்சி திமுக கழகத்தை ஒரு அரணாக உருவாக்கி காவிரி அன்பாடுபட்ட என்னுடைய 6 சகோதரர் ஆடுதுறை முருகன் சின்ன மன வருத்தத்தில் சற்று நாள் ஒதுக்கி இருக்க நேர்ந்தது. அப்பொழுதும் அவர் மீது கொண்டிருக்கிற பாசத்தில் 1% கூட எனக்கு குறைவில்லை. சொந்த வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு வருவது போல திரும்பவும் அவர் எங்களோட இருக்கிறது. எனக்கு 1000 மடங்கு எவ்வளவோ காயப்பட்டு போன இந்த இருதயத்துல இது பச்சை வச்சு மருந்து கட்டின மாதிரி அவர் வந்திருக்கு. நாம பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன், பத்திரிகையாளர்களை நான் எல்லா காலத்திலும் நாம் மதிச்ச அளவுக்கு வேற யாரும் மதிச்சிருக்க முடியாது. ஒரு பத்திரிகை அலுவலகத்தை ஒரு கட்சி போய் சூறையாடிச்சு.
அந்த கட்சியை பற்றி யாரும் ஒன்றும் கண்டிக்கல. காரி துப்புனார் ஒரு தலைவர் பத்திரிகையாளர்களை பார்த்து, அவரை யாரும் கண்டிக்கல. நான் அப்படியெல்லாம் பத்திரிகையாளர்களை வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி எல்லாரையும் வரவழைச்சு அவங்களோட உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு இப்படிதான் பழகியிருக்கேன். குடாவுல பத்திரிகையாளர்கள் மேலையும் அது பாயும் ஒரு ப்ரொவிஷன் இருந்ததை நான் தான் வாஜ்பாய் அத்வானிட்ட வாக்குவாதம் பண்ணி அந்த பிரஸ் நீங்க ரிமூவ் பண்ணுங்க, பிரஸ் நீங்க போட்டா அட்டாக் பண்ணுங்கிறத நான் ரிமூவ் பண்ணது மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என் பேரை போட்டு அவர் தான் பத்திரிகையாளர்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்படி நான் பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடியவன் தான். திட்டமிட்டு என்னை பற்றி இழிவுபடுத்தி ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு திமுக குடும்ப பத்திரிகை அதுல போட்டுட்டு அந்த பத்திரிகை சார்ந்த நிருபர் ரொம்ப கேட்ட கேள்வி புண்படுத்துற மாதிரி இருந்தப்ப திரும்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஆமா, அது ஒரு வாக்குவாதமாச்சு. அது வாக்குவாதத்தை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி எங்க தோழர்கள் நெருங்கி போறவங்க நான் எங்கெல்லாம் கூப்பிடுங்கயா கிட்ட போக விடாம கூப்பிடுங்கயா தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பிரஸ் எந்த ஊருக்கு போனாலும் நான் மதிக்கிற அளவுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. நான் என்னைக்கும் மதிக்கிறேன். இப்பயும் பத்திரிகையாளர் சங்கம் கண்டிச்சிருக்குங்கிறதுனா அவங்க மேல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவங்க ரைட்டு, அதனால கண்டிச்சிருக்காங்க. ஆனா நான் குறிப்பிட்ட ஒரு நிருபர் திட்டமிட்டு அவர் ஏவி விடப்பட்டு கேட்டார்னு சொன்னது உண்மை. அப்படிதான் கேட்டார். அவரு அதே நேரத்தில் அப்போ எங்க கட்சியில ஜெயிச்சு எம்எல்ஏ கம்ப ராமகிருஷ்ணனை ரிசைன் பண்ண வச்சு திமுகவில் சேர்த்து அதே தொகுதியில எம்எல்ஏ ஆக்குனாங்களே, அது என்ன பேரும்? இதுக்கு வழிகாட்டுறதே அவங்க தானே. அதே மாதிரிதான் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக இருந்தவரை ரிசைன் பண்ண வச்சு திமுக மெம்பர் ஆக்கி அதே தொகுதியில திமுக சின்னத்தில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்கல்ல, அதுதானே இன்னைக்கு அதிமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் போறாங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் குதிரை பேரம் சொன்னா அப்ப நடந்தது என்ன பேரம்? அப்போ நடந்தது என்ன பேரம்? திமுக நடத்துனது என்ன பேரம்? போல விருப்பம் இல்லையா ஒரு கட்சியில அவங்க விலகி போயிருக்காங்க. அவ்வளவுதான். எங்க கட்சியில 2 எம்எல்ஏக்கள் நாம் வளர்த்து பதவிகள் கொடுத்து உயர்ந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு அதை தெருவா 5 நாள் பிரச்சாரம் பண்ணி திமுக பாடுபட்டது. நானும் 32 தொகுதியில் போய் பாடுபட்டேன். கூட்டணியை விட்டு நாங்க வெளியேறின பிறகு அங்க எப்படி எங்க கட்சியை சேர்ந்த 2 பேர் அங்க எம்எல்ஏவா நீடிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? அது எப்படி கூட்டணி தர்மமாகும்? அதனால ரிசைன் பண்ண சொன்னேன். சிஎம் ரிசைன் பண்ண சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், நான் சொல்லிட்டு அப்படி ஜெயிக்க முடியுமான்னாரு. ஏன் தியாவைக்கு நமக்கு ஆதரவு கொடுப்போம், சிஎம்ஏ கூட கூப்பிடலாம். நான் அவரை பிரச்சாரத்துக்கு கூப்பிடணும்னு நினைச்சு அவர்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாரு, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து அப்ப யோசிப்போம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் நடந்தது. நான் என்னுடைய விருப்பப்படி அவங்க ரிசைன் பண்ண சொல்லி கேட்டேன். அவங்க விரும்பல, பொதுக்குழுவுக்கே வரல 2 பேரும். நல்லா இருக்கட்டும் அவங்க 2 பேரும். அதனால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதுல எந்த விதத்திலையும் தவறான அணுகுமுறையை கையாளல. எந்த பேரத்துக்கும் நாங்க இடம் கொடுக்கல. இப்படி பேரம் நடந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் நீங்க தான் யோசிச்சுக்கணும். 2 பேரு முடியாதுன்னு மறுக்க என்ன காரணம்? எம்எல்ஏ ஆகவே முடியாதுன்னா இது வரைக்கும் எம்எல்ஏ ஆயிரம் தான் இருந்தாங்களா? அவங்க விருப்பம். நல்லா இருக்கட்டும் 2 பேரும். எனக்கு ஒண்ணு வருத்தமோ கோபமோ இல்லை. அவர் எடுத்த முடிவு போய் அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா ஒரு கூட்டணி விட்டு விலகி வந்த பிறகு அந்த இன்னொரு கட்சிக்குள்ள அந்த கட்சிக்குள்ள எம்எல்ஏவா நீடிக்கிறது எந்த வகையில் அடிப்படை தர்மம் இல்லையே. அதனால ரிசைன் பண்ண சொன்னேன். இந்த செய்தியை கட்சிக்கு பெரிய பெரிய எங்களுக்கு ஒரு ரிலீஃப் மட்டுமல்ல, எங்களுக்கு பெரிய பூஸ்ட். ஆடுதுறை முருகன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் தன்னை தொடர்ந்து செயல்படுவதற்கு வந்து விட்டாருங்கிறது கட்சிக்கு பெரிய பூஸ்ட். அன்பு அது மாதிரி மாவட்ட செயலாளர் இருந்து போறவர் அவர் மதிமுகவில் தான் இருப்பேன்னு வந்திருக்கிறது எங்க கட்சிக்கு பெரிய பூஸ்ட். எங்க ரூமுக்குள்ள அடைக்க முடியாது. கடற்கரை பூரா நிரம்பி போறாங்க. கடற்கரை மெரினா கடற்கரை கூட லட்சக்கணக்கானவர்களை திரட்ட முடிஞ்சது. இன்னொரு எடுத்து வச்சா அப்படி லட்சக்கணக்கில் திரளக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு. இந்த பொதுக்குழுக்கு 1450 பேர் வந்திருந்தாங்க. எங்களோட ரூம்குள்ள அடைச்சிருவாரா? ஒரு ரூம்குள்ளேயே 1.5 வருஷம் இருந்தவருக்கு அந்த ரூம் ஞாபகம் வந்திருக்கு. அதனால சொல்லியிருக்காரு.